வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது உலகத்தையே ஒரு உழுக்குன ஸ்குவிட் கேம் வெப் சீரிஸோட முழு கதைய தான். இது வெறும் கதை இல்ல, அதுக்குள்ள இருக்கிற ஆழமான விஷயங்களையும் சேர்த்து அலச போறோம். சரி வாங்க, ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஒருவேளை உங்க முன்னாடி பல 1000 கோடி ரூபாய் பணத்தை வச்சு இதுக்காக உங்க வாழ்க்கைய பணைய வைக்க முடியுமான்னு கேட்டா உங்க பதில் என்னவா இருக்கும்? சும்மா யோசிச்சு பாருங்க. இந்த கேள்விதான் மொத்த ஸ்குவிட் கேமோட ஆணிவேரே. இது வெறும் பணத்தை பத்தின கதை கிடையாது. வாழ்க்கையோட கடைசி கட்டத்துல விரக்தியில ஒரு மனுஷன் என்னவெல்லாம் செய்வான்னு காட்டுற கதை. இந்த கேம்ல கலந்துக்கிறவங்க நூத்துக்கணக்கான பேரு. ஆனா இவங்க எல்லார்கிட்டயுமே ஒரு பொதுவான விஷயம் இருக்கு. அது என்ன தெரியுமா? கழுத்த நெரிக்கிற கடன். நம்ம ஹீரோ உட்பட இதுல வர்ற ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில எல்லாத்தையும் விழந்து ஒரு மூலையில தள்ளப்பட்டவங்க. அந்த விரக்தி தான் அவங்கள இந்த ஆபத்தான விளையாட்டுக்குள்ள இழுத்துட்டு வருது. அப்படி ஒரு விரக்தியான சூழ்நிலையில இருக்கும்போதுதான் அவங்களுக்கு ஒரு மர்மமான அழைப்பு வருது. ஒருத்தர் ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்து ஒரு சிம்பிளான கேம் விளையாடுனா $1 பில்லியன் ஜெயிக்கலான்னு சொல்றாரு. இதுதான் அவங்களோட வாழ்க்கையை மாத்த போற முதல் படி, இல்லனா படுகொழின்னு கூட சொல்லலாம். அந்த அழைப்பை ஏத்துக்கிட்டவங்க எல்லாரையும் மயக்க மருந்து கெடுத்து கடத்தி போயிடுறாங்க. அவங்க கண் முழிச்சு பார்க்கும்போது எங்க இருக்காங்கன்னே தெரியாத ஒரு பெரிய ரகசியமான இடத்துல இருக்காங்க. எல்லாரும் ஒரே மாதிரி பச்சை கலர் ட்ராக் சூட் போட்டிருக்காங்க. அவங்களோட பேரு, அடையாளம்னு எல்லாமே போச்சு. இனிமே அவங்க வெறும் நம்பர்ஸ் தான். இப்போதான் இந்த போட்டியோட உண்மையான கொடூரமான முகம் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. இது ஏதோ சாதாரண விளையாட்டு இல்லைன்னு அவங்க புரிஞ்சுக்க போற முதல் தருணம் இது. வாங்க, முதல் விளையாட்டு என்னன்னு பாப்போம். முதல் கேம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாருமே சின்ன வயசுல விளையாடிருப்போம்ல, ரெட் லைட் கிரீன் லைட். ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். ஒரு பொம்மை பாடும்போது ஓடணும், பாட்டு நின்ன உடனே அப்படி ஸ்டாச்சு மாதிரி நிக்கணும். அந்த கோட்டை யார் தாண்டாங்களோ அவங்க ஜெயிச்சாங்க, அவ்வளவுதான். எல்லாரும் ஆஹா, சின்ன வயசு விளையாட்டு ஜாலியா இருக்குமே நினைச்சு ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அடுத்த சில நொடிகளிலேயே அந்த நினைப்பு சுக்கு நூறா உடையுது. பாட்டு நின்னதும் லேசா அசைஞ்ச ஒருத்தரை அங்கிருந்த ஸ்னைப்பர் துப்பாக்கியால சுட்டு கொன்னுடுறாங்க. ஆமாங்க, இந்த விளையாட்டுல அவுட் ஆனா வாழ்க்கைய விட்டே அவுட் ஆக்கணும். அந்த நொடி ஒரு ஸ்லோ மோஷன்ல ஒரு பயங்கரமான கனவு மாதிரி அவங்க கண்ணு முன்னாடி விரியுது. நம்ப முடியுதா? இந்த முதல் விளையாட்டுல மட்டும் மொத்தம் 255 பேரு செத்து போறாங்க. பாதிக்கும் மேல ஆளுங்க ரவுண்டிலே காலி. அப்போதான் எல்லாருக்கும் புரியுது இது எவ்ளோ கொடூரமான ஒரு போட்டிங்கிறது. இந்த முதல் கேமோட அதிர்ச்சியிலிருந்து மீளவே முடியல. உயிரோட இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய கேள்வி வருது. இந்த மரண விளையாட தொடரலாமா இல்ல வேணாமா? ஆச்சரியமா, அந்த கேம் நடத்துறவங்களே அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறாங்க. கேம தொடரலாமா வேண்டாமான்னு ஓட்டிங் நடக்குது. நூலிழையில, அதாவது ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்துல கேம நிறுத்திட்டு வீட்டுக்கு போலான்னு முடிவு பண்றாங்க. ஆனா பாருங்க, வெளியில அவங்க பழைய வாழ்க்கைக்கு போனதுக்கு அப்புறம்தான் தெரியுது, அங்கேயோ அதே கடன், அதே அவமானம், அதே பிரச்சனை. ஒரு கட்டத்துல அவங்களே யோசிக்கிறாங்க, இங்க இருக்கிற நரகத்தை விட வெளியில இருக்கிற நரகம் ரொம்ப மோசமா இருக்கேனும். இதனால அவங்கள பல பேரு மனசு மாறி திரும்பவும் அந்த மரண விளையாட்டுக்கே வாலண்டியரா திரும்பி வராங்க. சரி, இப்போ போட்டி மறுபடியும் தொடங்குது. ஆனா இந்த தடவை திரும்பி போறதுக்கு வழியே கிடையாது. அடுத்தடுத்து வரப்போற கேம்ஸ் இன்னும் கஷ்டமா, இன்னும் பர்சனலா மாறுது. இங்கேதான் உண்மையான நட்புனா என்ன, நம்பிக்கைனா என்னன்னு எல்லாமே கேள்விக்குறியாக போகுது. அடுத்து வர்ற விளையாட்டுக்களை பாருங்களேன். தேன்கூடு மிட்டாயில ஒரு ஷேப்ப உடையாம எடுக்கணும். பலத்தை வச்சு விளையாடுற டக் ஆஃப் வார். அப்புறம் புத்திசாலித்தனத்தையும் சூழ்ச்சியையும் சோதிக்கிற கோழிக்குண்டு விளையாட்டு. கடைசியா அதிர்ஷ்டம் மொட்டம்தான் காப்பாத்த முடியும்னு சொல்ற மாதிரி ஒரு கண்ணாடி பாலம். ஒவ்வொரு கேமும் டென்ஷனை உச்சத்துக்கு கொண்டு போகுது. இந்த கேப்ல சிலருக்குள்ள நல்ல நட்பு உருவாகுது. ஆனா இந்த விளையாட்டோட டிசைனே என்னன்னா அந்த நட்பை உடைக்கிறது தான். குறிப்பா அந்த கோழிக்குண்டு விளையாட்டுல பார்ட்னரா இருந்தவங்களே ஒருத்தருக்கொருத்தர் எதிரியா மாறணும். ஒருத்தர் உயிரோட இருக்கணும்னா இன்னொருத்தர் சாகணும். தன்னோட நெருங்கிய நண்பனையே கொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதுதான் இந்த கதையிலே ரொம்ப உருக்கமான ஒரு இடம். இப்படி ஒவ்வொரு கேம்லயும் பல மரணங்களையும் துரோகங்களையும் தாண்டி கடைசியா விரல் விட்டு என்ற அளவுக்கு கொஞ்சம் பேர் மட்டும்தான் மிச்சம் இருக்காங்க. இப்போ போட்டி அதோட கடைசி கட்டத்துக்கு, அதாவது கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. இப்போ களத்துல நிக்கிறது 2 பேர். இதுல மிகப்பெரிய சோகம் என்னன்னா, அவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இத்தனை நாளா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா நின்னு போராடினவங்க இப்போ அந்த பரிசு பணத்துக்காக ஒருத்தர் எதிர்த்து நிக்கிறாங்க. கடைசி ஆட்டம். இந்த சீரீஸோட பேர்லயே இருக்கிற ஸ்குவிட் கேம். அது ஒரு பயங்கரமான வன்முறை நிறைஞ்ச சண்டை. அந்த கொடூரமான சண்டைக்கு பிறகு நம்ம ஹீரோ ஜெயிக்கிறான். ஆனா அந்த வெற்றிக்கு அவன் கொடுத்த விலை அவனோட உயிர் நண்பனோட உயிர்.
நம்ம ஹீரோ ஜெயிச்சிட்டோம், பணம் கிடைச்சிடுச்சு, கதை முடிஞ்சதுன்னு நாம நினைச்சா அங்கதான் அசலான ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. இப்பதான் இந்த விளையாட்டுக்கு பின்னாடி இருக்கிற பகீர் கிளப்புற உண்மை வெளியே வருது. யோசிச்சு பாருங்க, இவ்ளோ கொடூரமான ஒரு மரண விளையாட்ட யார் ஆர்கனைஸ் பண்ணிருப்பா? இதுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட் யாரு? பதில் தெரிஞ்சா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. இந்த முழு விளையாடுக்கும் காரணமானவர் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ கூடவே இருந்து ரொம்ப நட்பா பழகுனாரே ஒரு வயசான பெரியவர், பிளேயர் நம்பர் 001. அவர்தான். இத்தனை நாள் அவர் போட்டியாளர் மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனா எதுக்கு இப்படி பண்ணணும்? அதுக்கு அவர் சொல்ற காரணம் இருக்கு. அதுதான் இன்னும் பெரிய ஷாக். அவரு ஒரு மகா கோடீஸ்வரர். வாழ்க்கையில எல்லாமே பார்த்து பார்த்து போர் அடிச்சு போய் தன்ன மாதிரி பணக்காரங்க ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்றதுக்காக இந்த மரண விளையாட்டை உருவாக்கியிருக்காரு. அதாவது ஏழைங்க உயிரை கொடுத்து போராடுறது, பணக்காரங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ. சரி, இந்த கொடூரமான உண்மையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம ஹீரோ கடைசில ஜெயிச்சிட்டான். ஆனா அந்த வெற்றி, அந்த பணம் அவனுக்கு உண்மையிலே சந்தோஷத்தை கொடுத்துச்சா? அது நிஜமான வெற்றியா? அவன்கிட்ட இப்போ பில்லியன் கணக்குல பணம் இருக்கு. ஆனா அந்த பணத்தை ஜெயிக்கிறதுக்காக அவன் இழந்தது என்னென்ன தெரியுமா? அவனோட நண்பர்கள், அவனுக்குள்ள இருந்த மனிதாபிமானம், அவனோட மன நிம்மதி, இப்படி எல்லாத்தையும் இழந்துட்டான். கடைசியில அந்த வெற்றி அவனுக்கு ஒரு அர்த்தமே இல்லாததா மாறிடுது. இதுதான் நம்மள கடைசி ஒரு கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது. பணம், மனிதாபிமானம், வாழ்க்கைன்னு பேசுற இந்த கதையில விளையாட்டு முடிஞ்சதும் உண்மையில ஜெயிச்சது யாரு? உயிரோடு இருக்கிற அந்த போட்டியாளனா, இல்ல இது ஒரு வேடிக்கை நிகழ்ச்சிய பார்த்த அந்த பணக்காரங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிங்க.